நம்ம படிக்க போறது வந்துட்டு ஆட்டோமேஷன் டெஸ்டிங். Before that, like what is mean by testing? Testing is nothing but to test the quality of the product. Okay, so test the quality of the product. Okay, fine. ஸோ நான் வந்து ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் டெஸ்டிங் பற்றி நான் வந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம எதுக்காண்டி வந்து இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்து நம்ம வந்து படிக்கிறோம், தென் என்னென்ன நம்ம வந்து படிக்கணும் அப்படின்றத எல்லாத்தையும் நான் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் வந்து நம்ம வந்து பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நமக்கு வந்து ஒரு ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பிளான் இருக்குது. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பிளான் இருந்துச்சுன்னா அந்த பிளானை நம்ம யாருக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு சிவில் இன்ஜினியர்கிட்ட நம்ம வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவோம். போஸ் தட் அந்த சிவில் இன்ஜினியர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ தே ஆர் கோயிங் டு டிராஃப்ட் த பிளான் ஃபார் அஸ். அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு டிசைன், ஒரு 2D ஸ்கெட்சோ ஒரு 3D டயக்ராமோ நம்மளுக்கு வந்து போட்டு, ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டிசைனில் ஏதாவது கரெக்ஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கரெக்ஷனை வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இல்லை நம்மளுக்கு அந்த டிசைன் ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்மளோட ஹோம் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். ஸோ நம்ம ஹவுஸ் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ கரெக்டாக தான் வந்து எல்லாத்தையுமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவோம். அதை எப்படி வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ அவங்க இனிஷியலாக நம்மளுக்கு கொடுத்த அந்த டிசைன் டாக்குமெண்ட்டை வச்சு அஸ் பர் டிசைன் தான் அந்த ஹவுஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம வந்து செக் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஃப்ளோ. ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிளான் இருக்கு, நம்மளோட பிளானை வந்து ஒரு சிவில் இன்ஜினியருக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். அந்த சிவில் இன்ஜினியர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து டிராஃப்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டிசைனை நம்ம கிட்ட ரிவ்யூ பண்றாங்க. ஸோ ஏன் நம்ம கிட்ட ரிவ்யூ பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம தான் அந்த சிவில் இன்ஜினியருக்கு ஸோ கிளைண்ட். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கிட்ட ரிவ்யூ பண்ணி ஒரு அப்ரூவல் வந்து வாங்கிடுறாங்க. அப்போ எல்லாம் ஓகே அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அதை என் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்குறோம். ஸோ லைக் அஸ் பர் டிசைன் இருக்கா இல்லையா அப்படின்றத. ஸோ சிமிலர் டு திஸ் ஃப்ளோ நம்மளுக்கு வந்து ரியல் டைமில் வந்து ஸோ நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து டெவலப் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போது இந்த அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஸோ யாருக்கோ வந்து ஒரு ஐடியா வந்து இருக்க போகுது. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போது லைக் மார்க் ஜுகர்பர்க் வந்து ஒரு ஐடியா வந்து தோணுச்சு. ஸோ அதை தான் வந்து அவர் வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து டெவலப் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்கோ ஒரு ஆளுக்கு வந்து ஏதோ ஒரு ஐடியா இருக்குது. ஸோ யாருக்கு ஐடியா இருக்கோ அவங்க தான் நம்ம வந்து கிளைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெக்னிக்கலாக வந்து ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஐடியா இருக்கு, இல்ல அவங்களுக்கு ஒரு நீட் இருக்கு. அப்ப அவங்களோட நீடை வந்து ஒரு பர்சன்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ எப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒரு நீடு இருந்தா, அதாவது நம்ம ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நீட் இருக்கும்போது நம்ம எப்படி வந்து ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ்ட எக்ஸ்பிளைன் பண்றோமோ அதே மாதிரி ஒரு கிளைண்ட் வந்து அவங்களோட நீடை வந்து யாருக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க அப்படின்னா பிஏ அப்படின்ற ஒரு பர்சன் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ விச் வி கால் இட் அஸ் அ பிஸ்னஸ் அனலிஸ்ட். ஸோ ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ண போறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்ன்றது பர்சன் யாரு அப்படின்னா, ஸோ நம்ம அந்த கிளைண்ட்டோட நீடை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் வந்து நம்மளுக்கு பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே எப்படி வந்து சிவில் இன்ஜினியர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிசைன் டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ரெக்குவயர்மெண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெக்குவயர்மெண்ட்டை வந்துட்டு அந்த கிளைண்ட் கிட்ட வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அதாவது ஓகேவா, ஸோ இதுதான் நாங்கள் வந்து டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ கிளைண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்தா அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ரெக்குவயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷனை வந்து நம்மளுக்கு வந்து டெவலப் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ இதை யார் வந்து டெவலப் பண்ணுவா அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து டெவலப்பர்ஸ் அப்படின்ற பர்சன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. அந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பேஸ்ட் அப் ஆன் த ரெக்குவயர்மெண்ட். ஸோ அந்த ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது பிரகாரம் அந்த அப்ளிகேஷனை வந்து டெவலப்பர் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ எப்படி வந்து அந்த ஹவுஸை வந்து அஸ் பர் டிசைன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களோ ஸோ சிமிலர் டு தட் நம்ம வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் பிரகாரம் அந்த அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணுறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆனதுக்கப்புறம்
ஸோ இங்க எப்படி நம்ம வந்து கிராஸ் வெரிஃபை பண்றோமோ, லைக் வந்து அந்த ஹவுஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா, அந்த டிசைன் டாக்குமெண்ட்டோட ரிவ்யூ பண்ணி. ஸோ சிமிலர் டு தட் இங்க நம்ம ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணும்போது, அந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டா தான் நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத இந்த ரெக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட்டோட கம்பேர் பண்ணி நம்ம வந்து வெரிஃபை வந்து பண்ண போறோம். அந்த வெரிஃபை பண்ற ப்ராசஸை தான் நம்ம வந்து டெஸ்டிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த டெஸ்டிங் வந்து யாரு பண்ண போறா அப்படின்னா, ஸோ எய்தர் QA ஆர் QE. ஸோ விச் வி கால் இட் அஸ் அன் குவாலிட்டி அனலிஸ்ட் ஆர் வி கால் இட் அஸ் அன் குவாலிட்டி இன்ஜினியர். ஓகே. ஸோ அப்போ நம்ம தான் வந்து இங்க வந்து ஒரு குவாலிட்டி அனலிஸ்டாவோ இல்லை வந்து ஒரு குவாலிட்டி இன்ஜினியர் ரோலை வந்து நம்ம வந்து ப்ளே பண்ண போறோம். அதாவது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டெஸ்டிங் வந்து பண்ண போறோம். ஸோ எதை டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனை வந்து டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ எதுக்காண்டி அந்த அப்ளிகேஷனை வந்து டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ அஸ் பர் ரெக்வயர்மெண்ட் இந்த டெவலப்பர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு அமேசான் வெப் பேஜ் இருக்கு. இப்போ நம்ம அமேசான் வந்து நம்ம வந்து டே டு டே வந்து எல்லாருமே வந்து யூஸ் வந்து நீங்க வந்து பண்ணியிருப்பீங்க. இப்போ அமேசான்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து சர்ச் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அப்போ இந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஏதோ ஒரு கீவேர்டு நம்மளுக்கு தேவைப்படுற அந்த கீவேர்டை வந்து நம்ம வந்து இன்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க வந்து amazon.com வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ இதான் வந்து நம்ம வந்து ஒரு டெவலப்பர் வந்து டெவலப் பண்ணியிருக்க அப்ளிகேஷன். இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். ஸோ எப்படி செக் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கீவேர்டு வந்து இன்ஜெக்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம என்ன கீவேர்டு இன்ஜெக்ட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஐஃபோன் அப்படின்னு நான் வந்து ஒரு கீவேர்டை என்டர் பண்ணிட்டு நான் அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ரிசல்ட் வந்து எனக்கு வந்து ஐஃபோன் தான் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ இங்க என்ன கீவேர்டு கொடுக்குறோமோ, ஸோ லைக் அந்த கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகணும். அப்போ ரெக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது யூசர் என்ன கீவேர்டை இன்ஜெக்ட் பண்றாங்களோ அதுக்கேற்ற ரிசல்ட்டை வந்து ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் டெவலப்பர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டெஸ்டிங் வந்து பண்ண போறோம். அதாவது லைக் நம்ம ஒரு கீவேர்டை இன்ஜெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஐஃபோன் தான் வருதா அப்படின்றத நம்ம வந்து செக் வந்து நம்ம வந்து பண்ணி பார்க்க போறோம். இல்லை இப்போ நான் ஐஃபோனுக்கு பதிலாக நான் வந்து டேபிள் அப்படின்னு நான் வந்து அடிச்சுட்டு நான் வந்து சர்ச் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டேபிளோட ரிசல்ட் வந்து எனக்கு வந்து ரிட்ரைவ் ஆகணும். அப்போ யூசர் வந்து என்ன கீவேர்டை வந்து இன்ஜெக்ட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து பாப்புலேட் ஆகணும். அப்போ இது எல்லாமே எங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து பிஹேவ் ஆகணும் அப்படின்ற எல்லாமே வந்து நம்மளுக்கு கிளியர் கட்டா ஒரு ரெக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட்ல வந்து மென்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ அது பிரகாரம் அதை வந்து டெவலப்பர்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதை டெவலப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ அஸ் அ டெஸ்டிங் டீம் லைக் வி ஆர் கோயிங் டு வெரிஃபை வெதர் இட் இஸ் ஒர்க்கிங் அஸ் பர் ரெக்வயர்மெண்ட். அது ரெக்வயர்மெண்ட் பிரகாரம் ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ எதுக்காண்டி இது வந்து ரெக்வயர்மெண்ட் பிரகாரம் ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ எதுக்காண்டி இந்த டெஸ்டிங் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு கீவேர்டை வந்து இன்ஜெக்ட் பண்றேன். இப்போ நான் வந்து ஐஃபோன் நான் வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து வேற ஏதோ வந்து ஒரு ராங் ரிசல்ட் வந்து எனக்கு வந்து பாப்புலேட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐஃபோனுக்கு பதிலாக வெறும் புக்ஸா வந்து பாப்புலேட் ஆகுது அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம என்ன ஆகும்? யாரோ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஐஃபோன் ஆர்டர் பண்ண வர்றாங்க அப்படின்னா, அப்போ அந்த ஐஃபோன்ற ப்ராடக்ட்டை வந்து அவங்களால வந்து ஃபைண்டே பண்ண முடியாது. அப்போ ஃபைண்ட் பண்ண முடியாது அப்படின்னா அவங்களால வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண முடியாது. அப்போ ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண முடியல அப்படின்னா, அப்போ அது வந்து யாருக்கு லாஸ் அப்படின்னா, ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு லாஸ். அதாவது இந்த அப்ளிகேஷன் வந்து யார் ஓன் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து லாஸ். அப்போ இந்த லாஸை வந்து அவங்க எப்படி வந்து அவாய்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம கஸ்டமர் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அது வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம வந்து டெலிவர் வந்து பண்ணுவோம். ஸோ அந்த வெரிஃபிகேஷனுக்காண்டி தான் நம்ம வந்து டெஸ்டிங் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ நம்ம டெஸ்டிங் ஃபேஸ்லயே நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து செக் பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆட் டு கார்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆட் டு கார்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன்ல நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நம்ம வந்து ஒரு பிராண்ட் ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து ஃபில்டர் பண்ண முடியும். அப்போ இதுவும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நம்ம வந்து பிராண்ட் ஸ்பெசிஃபிக்கா வந்து சர்ச் பண்றோம். இல்ல வந்து ரேட்டிங் பிரகாரம் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஸோ ஒரு
ப்ரைஸ் வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம். அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள இருக்க ஃபங்க்ஷனாலிட்டி. அப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை தான் நம்ம வந்து வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அப்போ டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு செக் தி ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் அன் அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷனோட ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம வந்து வெரிஃபை வந்து பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னா பை கம்பேரிங் வித் த ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட். ஸோ எதுக்காண்டி அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது தெரியும். அப்போ ரியல் டைம் நம்ம வரும்போது ஒரு யூசர் வந்து ஐஃபோன் இன்ஜெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ராங் டேட்டா வந்து ரிட்ரைவ் ஆச்சு அப்படின்னா அப்போ ஒரு கஸ்டமரால் அவங்க தேவைப்படுற ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் வந்து பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகும். அந்த லாஸ் டு பிஸ்னஸை வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ண போறாங்க அப்படின்னா பை டூயிங் த டெஸ்டிங். அப்போ எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்தாலும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சு நம்ம கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து கன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராடக்ட் அந்த அப்ளிகேஷனை வந்து ஒரு எண்டு கஸ்டமருக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது சிங்கிள் டேர்ம்ல வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனோட குவாலிட்டியை வந்து நம்ம வந்து வெரிஃபை வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இந்த டெஸ்டிங் வந்து ஸ்பெசிஃபிக் டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது. இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் ஃபேஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் இப்போ ஒரு ப்ரொடக்ஷன்ல ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப் இருக்கு அப்படின்னா ஒரு சோப் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா அப்போ வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க இந்த சோப்பை வந்து அஸ் பர் ரெக்குயர்மெண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. இப்போ இது வந்து ஒரு 30 ரூபீஸ் சோப் அப்படின்னா ஸோ லைக் அவங்க ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சோப்போட வெயிட் வந்து நம்மளுக்கு வந்து 50 கிராம்ல இருக்கணும். அது என்ன ஷேப்ல வந்து நம்மளுக்கு வந்து இருக்கணும். அதுல எவ்வளவு கிளிசரின் கண்டென்ட் இருக்கணும். லைக் வந்து அதோட ஃப்ராக்ரன்ஸ் என்ன ஃப்ராக்ரன்ஸ் இருக்கணும். அதோட பேக்கேஜ் எப்படி இருக்கணும். அப்படி எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அஸ் பர் ரெக்குயர்மெண்ட் அந்த சோப்பை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ இங்க வந்து ஒரு குவாலிட்டி செக் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ லைக் அஸ் பர் ரெக்குயர்மெண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோமான்னு. ஏன்னா அப்பதான் வந்து கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இப்போ இது அஸ் பர் ரெக்குயர்மெண்ட் இல்லாம இப்போ ஒரு தப்பான ஃப்ராக்ரன்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஜாஸ்மின் ஃப்ளேவர்னு கொடுத்துட்டு இப்போ வேற ஏதோ ப்ளூபெரி ஃப்ளேவர் இருக்கு அப்படின்னா அப்போ ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸே பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸே பண்ணலை அப்படின்னா ஸோ இட் இஸ் கோயிங் டு பி தி லாஸ்ட் டு த பிஸ்னஸ். அப்போ இந்த லாஸ்ட் டு த பிஸ்னஸை அவாய்ட் பண்றதுக்காண்டி தான் எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலுமே நம்ம வந்து குவாலிட்டி செக் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ எல்லா லைக் ஆல் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியிலையும் நம்ம வந்து ஒரு குவாலிட்டி செக் பண்ணி தான் ஒரு எண்டு கஸ்டமருக்கு வந்து அந்த ப்ராடக்டை வந்து டெலிவர் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் இருக்கு ஓகேவா. ஸோ இப்போ இந்த பேங்கிங் அப்ளிகேஷன்ல ஸோ நீங்க வந்து அமௌண்ட் வந்து நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து நீங்க வந்து பண்றீங்க. ஸோ அப்போ அமௌண்ட் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம வந்து யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோமோ அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கரெக்டாக போய் நம்மளுக்கு வந்து செட்டில் ஆகணும். இப்போ அவங்க நம்ம சென்ட் பண்ற பர்சனுக்கு செட்டில் ஆகாம வேற யாருக்கோ போய் செட்டில் ஆச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பா என்ன பண்ணுவோம் நம்ம வந்து பேங்க்ட்ட தான் போய் நம்ம வந்து சண்டை போடுவோம். நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணது இந்த பர்சனுக்கு பட் வந்து அந்த பர்சனுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகல. அதுக்கு மேல வந்து வேற ஒரு பர்சனுக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ இங்க என்ன மீனிங் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகல. அப்போ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து டெவலப் பண்ணும் போதே ஸோ ஒரு டெஸ்டிங் டீம் வந்து இது கரெக்டாக தான் ஒர்க் ஆயிருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணும். ஸோ அப்போ அது எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆனாதான் ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷன்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு வந்து எண்டு கஸ்டமருக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரிக் எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் வந்து நம்ம வந்து டே டு டே லைஃப்ல வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த வாட்ஸ்அப்குள்ள நம்மளுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு சேட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும், இல்லை வந்து ஒரு கால் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும், இல்லை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். அப்போ இந்த வாட்ஸ்அப்பை வந்து ஒரு எண்டு கஸ்டமருக்கு டெலிவர் பண்றதுக்கு முன்னாடி ஸோ ஒரு டெஸ்டிங் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ எதுக்காண்டி டெஸ்டிங் பண்ணுவாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்க்கறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்ஸ்அப் வந்து பிரிட்டி மச் நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ட் மெசேஜுக்கு தான். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஹாய் அப்படின்னு நான் மெசேஜ் அனுப்புறேன். இப்போ நான் இப்போ 8:18 நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறேன். பட் அது வந்து உங்களுக்கு வந்து எப்போ டெலிவர் ஆகுது அப்படின்னா நாளை காலையில டெலிவர் ஆகுது. ஸோ திருப்பி எனக்கு ரிப்ளை பண்றீங்க, அது வந்து திருப்பி எனக்கு வந்து ஒரு 12 ஹவர்ஸ் டிலேயா எனக்கு வந்து டெலிவர் ஆகுது. அப்போ இப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுவோமா?
ஆப்வியஸாக வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஏன்னா நம்ம வந்து இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷனுக்காக வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு லேக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம யூஸ் வந்து நம்ம வந்து பண்ண மாட்டோம். அப்போ அந்த லேக் இருக்கா இல்லையா அப்படின்ற ஃபங்க்ஷனல் செக் தான் நம்ம வந்து டெஸ்டிங்கில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அதாவது சேட் வந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் அனுப்பினோடனே உங்களுக்கு வந்து இமிடியேட்டாக வந்து டெலிவர் ஆகுதா. ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் நம்மளுக்கு இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ ஒரு யூசர் வந்து நம்மளுக்கு ஆஃப்லைனாக இருந்தால் அது வந்து நம்மளுக்கு சிங்கிள் டிக்காக இருக்கும். ஸோ இதே வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் இருந்தாங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து டபுள் டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து அப்பியர் ஆகும். ஸோ இதே வந்து அவங்க வந்து ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளூ டிக்காக நம்மளுக்கு அப்பியர் ஆகும். அப்போ அந்த டிக் மார்க்கை வச்சு அவங்க ஆஃப்லைனில் இருக்காங்களா ஆன்லைனில் இருக்காங்களா இல்லை ரீட் பண்ணிட்டாங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ண முடியும். அப்போது ஒரு யூசர் வந்து ஆஃப்லைனில் இருந்தால் சிங்கிள் டிக் தான் இருக்கணும், ஆன்லைனில் இருந்தால் டபுள் டிக் தான் இருக்கணும், ரீட் பண்ணிட்டா ப்ளூ டிக் தான் இருக்கணும் அப்படின்றத வந்து யார் வந்து சொல்லியிருப்பா அப்படின்னா, ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு அந்த ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்டில் வந்து கிளியர் கட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு யூசர் வந்து ஆஃப்லைனில் இருந்தால் சிங்கிள் டிக் தான் இருக்கணும், ஆன்லைனில் இருந்தால் டபுள் டிக் தான் இருக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு வந்து மென்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது பிரகாரம் தான் டெவலப்பர் அதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ தென் போஸ் தட் லைக் அஸ் பர் ரெக்குவயர்மெண்ட் நம்ம வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து டெஸ்டிங் ஃபேஸில் வந்து நம்ம வந்து செக் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ நம்ம வெரிஃபை பண்ணும்போது ஒரு யூசர் ஆஃப்லைன் வச்சுட்டு நம்ம வந்து ஹாய் அனுப்பும்போது அது சிங்கிள் டிக் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஃபைன். இந்த சிங்கிள் டிக்கு பதில நம்மளுக்கு வந்து டபுள் டிக்காக வந்து பாப்புலேட் ஆச்சு அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு அப்ளிகேஷனில் இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். அதாவது பிரேக்கேஜ் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி. அப்போது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸோ நம்ம வந்து டெவலப்பர்கிட்ட வந்து இமிடியேட்டாக வந்து நம்ம வந்து கம்யூனிகேட் வந்து நம்ம வந்து பண்ணிடணும். அப்போ அதே மாதிரி தான் இப்போ கால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கால் இந்த சென்ஸ் நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு ஆடியோ கால் வந்து நம்ம வந்து பேச முடியுதா, இல்லை வந்து நம்ம வந்து வீடியோ கால் வந்து பேச முடியுதா, இல்லை ஆடியோ டு வீடியோ கால் ஸ்வாப் பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம வந்து செக் வந்து நம்ம வந்து பண்ணி பார்ப்போம். இதே ஸ்டேட்டஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து ஒரு சாங் வந்து ஸ்டேட்டஸாக வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து பெர்மிட்டட் லென்த் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸ். அதாவது ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்ல வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ த யூசர் கேன் செட் அ வீடியோ சாங் ஒன்லி ஆஃப் அன் டியூரேஷன் ஆஃப் 30 செகண்ட்ஸ் அப்படின்னு. அதனால தான் நம்ம வந்து இப்போ 60 செகண்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணாலும் அது வந்து 30 செகண்டுக்கு நம்மளுக்கு வந்து கம்ப்ரஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆகுது. ஏன்னா ரெக்குவயர்மெண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்துட்டு ஸோ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து டிஸப்பியர் ஆகும். ஸோ அப்போ அதுவுமே நம்மளுக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைக் வந்து ஒரு யூசர் வந்து செட் பண்ண ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோ டெலிட் விச் இஸ் நத்திங் பட் டிஸப்பியர் ஆகணும் அப்படின்றத எல்லாமே வந்து ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து அஸ் பர் ரெக்குவயர்மெண்ட் தான் ஒர்க் ஆகுதா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனல் செக் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் வி ஆர் செக்கிங் த functionality of an application. So what is meant by testing in the sense? So testing is nothing but like we are going to verify the functionality of an application by cross comparing with the requirement document. ஓகேவா? ஸோ இப்போ ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்டோட கம்பேர் பண்ணி அதோட பிஹேவியர் வேலிடேட் பண்ணுறதா ஸோ நம்ம வந்து டெஸ்டிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த டெஸ்டிங்கை வந்து 2 விதமாக வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து மேனுவல் டெஸ்டிங், ஸோ இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஸோ அதாவது மேனுவல் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பிசிக்கல் வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் மீன் பை பிசிக்கல் வேலிடேஷன்? ஸோ இப்போ நான் வந்து ஏதோ ஒரு ரேண்டமாக வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட லேர்ன்மோரோட அஃபிஷியல் பேஜ் வந்து நான் வந்து ஓப்பன் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இதான் என்னோட அஃபிஷியல் பேஜ். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு யூசர் நேம் அண்ட் ஒரு பாஸ்வேர்டை வந்து நான் வந்து என்டர் பண்ண போகிறேன். ஸோ எப்பயுமே ஒரு வேலிட் யூசர் நேம் ஒரு வேலிட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகும். அதாவது இந்த இடத்துல நான் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் யூசர் நேம் வந்து லேர்ன்மோரும் பாஸ்வேர்டு வந்து learnmore@123 கொடுத்து நான் லாகின் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாகின் ஆகும். ஸோ ஏன்னா we have given the valid credential. இப்போ இதுக்கு பதிலாக நான் இன்வேலிட் credential லைக் வந்து நான் வந்து ஏபிசி பாஸ்வேர்டு வந்து 123 நான் வந்து கொடுத்துட்டு லாகின் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் வந்து த்ரோ ஆகும். ஸோ இங்கே என்ன எரர் மெசேஜ் த்ரோ ஆகணும் அது முதற்கொண்டு நம்மளுக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து மென்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்ல இருக்க எரர் மெசேஜ் வந்து நம்ம அப்ளிகேஷன், அதாவது இதுதான் நம்ம வந்து யூஐ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ யூஐ இஸ் நத்திங் பட் வி கால் இட் அஸ் அன் யூசர் இன்டர்ஃபேஸ்.
அதாவது ஒரு அப்ளிகேஷன்ல நம்ம ஸ்க்ரீன்ல என்னெல்லாம் தெரியுதோ அதை தான் வந்து நம்ம வந்து யூஐ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ அந்த யூஐல இருக்க அந்த மெசேஜை வந்து நம்ம வந்து லைக் I2I வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அதாவது பிசிக்கல் வேலிடேஷன். ஸோ நம்ம கண்ணால பார்த்து நம்ம வந்து வெரிஃபை பண்றோம். ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட்ல இருக்க எரர் மெசேஜ் தான் இங்க வந்து அப்பியர் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து ஒரு பிசிக்கல் வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்றோம். அப்ப எப்பெல்லாம் நம்ம வந்து பிசிக்கல் வேலிடேஷன் பண்றோமோ ஸோ வி கால் இட் அஸ் அன் மேனுவல் டெஸ்டிங் ஆர் இன் அதர் கேஸ். ஸோ இந்த மேனுவல் டெஸ்டிங் அப்போ ஸோ நம்மளுக்கு வந்து மேனுவல் இன்டர்வென்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ அது என்ன மேனுவல் இன்டர்வென்ஷன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்த ஏபிசி தென் 1 2 3 அப்படின்றத நான் எப்படி டைப் பண்ணேன் அப்படின்னா ஸோ என்னோட சிஸ்டம்ல இருக்க கீபோர்ட் அண்ட் மவுஸ் மூலமா நான் அந்த ரெஸ்பெக்டிவ் இன்புட்டை வந்து நம்ம வந்து இன்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்றோம். அதாவது நம்ம வந்து மேனுவல் இன்டர்வென்ஷன் வந்து பண்றோம். அதாவது நம்ம வந்து இன்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்றோம். ஸோ அப்போ எப்போ வந்து நம்ம ஒரு இன்புட்டை இன்ஜெக்ட் பண்றோம், நம்ம வந்து ஒரு பிசிக்கல் வேலிடேஷன் வந்து பண்றோமோ அதை தான் வந்து நம்ம வந்து மேனுவல் டெஸ்டிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதே வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்னா அதாவது இங்க நம்ம இன்ஜெக்ட் பண்ண போற இந்த இன்புட் லைக் ஏபிசி 1 2 3 இந்த எரர் மெசேஜ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து பிசிக்கல் வேலிடேஷன் பண்ணாம ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மூலமா நம்ம வந்து வேலிடேட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ ஸ்கிரிப்ட் இன் த சென்ஸ் அதாவது ஒரு கோடிங் மூலமா நம்ம வந்து வெரிஃபை வந்து பண்ண போறோம். ஸோ ஒரு கோடிங் எழுதி அந்த கோடிங் மூலமா நம்மளுக்கு தேவைப்படுற இன்புட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ண போறோம். தென் நம்மளுக்கு தேவைப்படுற வேலிடேஷனை வந்து அந்த கோடிங்கை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அப்ப எப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு கோடிங் வந்து இன்வால்வ் ஆகுதோ அதை வந்து நம்ம வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ சிம்பிளா இப்போதைக்கு ஸோ மேனுவல் டெஸ்டிங் இஸ் நத்திங் பட் த பிசிக்கல் இன்டர்வென்ஷன், த பிசிக்கல் வேலிடேஷன் ஆர் த மேனுவல் இன்டர்வென்ஷன் வில் பி இன்வால்வ். ஸோ வேர் தி ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இன் த சென்ஸ் த ஸ்கிரிப்டிங் வில் பி இன்வால்வ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எதை ஆட்டோமேட் பண்ண போறோம், ஏன் ஆட்டோமேட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம அப்கமிங் செஷன்ல வந்து நம்ம வந்து டீட்டெயிலா வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு கோடிங் வந்து பண்ண போறோம் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். அப்போ கோடிங் இன் த சென்ஸ் நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன் த சென்ஸ் லைக் நம்மளுக்கு வந்து நிறைய இருக்கு லைக் ஜாவா, நம்மளுக்கு வந்து பைத்தான், ஸோ தென் வந்து நம்ம வந்து சி ஷார்ப், தென் வந்து நம்மளுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், தென் ரூபி, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. அப்போ ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு நம்ம வந்து கோடிங் வந்து பண்ண போறோம். அதாவது இங்க நம்ம வந்து என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ ஜாவா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறோம். ஸோ லைக் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியணும் அப்படின்றது அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா என் டு என் வந்து ஜாவா வந்து நான் வந்து டீச் வந்து நான் வந்து பண்ணிடுவேன். ஸோ லைக் வந்து அப்போ ஜாவா வந்து நம்ம வந்து கோட் அடிக்கணும் அப்படின்னா நம்ம சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் வந்து ஜாவா இருக்கணும். அப்ப நம்ம சிஸ்டம்ல ஜாவா இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்த்துட்டு இந்த ஜாவாவை இன்ஸ்டால் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ நம்ம சிஸ்டம்ல ஜாவா இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னா அதாவது 2 வேலை வந்து வெரிஃபை பண்ணலாம். ஸோ நம்ம எப்பயுமே வந்து ஒரு நியூ சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது வந்து நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். அதாவது லோக்கல் டெஸ்க் சில நம்மளுக்கு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ள அதுக்கான அப்ராப்ரியேட் ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ உங்க சிஸ்டம்ல ஜாவா இருக்கான்னு வெரிஃபை பண்றதுக்கு ஸோ நீங்க வந்து லோக்கல் டெஸ்க் சிக்கு நேவிகேட் பண்ணலாம். அங்க வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போயிட்டு ஸோ ஜாவா அப்படின்ற ஃபோல்டர் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அது ஜாவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள என்ன வெர்ஷன் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ என் சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வந்து ஜாவா 17 அஸ் வெல் அஸ் ஜாவா 21 வந்து எனக்கு வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ லைக் நம்ம ஒரு சிஸ்டம்ல நம்ம வந்து வேரியஸ் ஜாவா வெர்ஷன் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ உங்க சிஸ்டம்ல இந்த ஜாவாவே இல்லை அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டால் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸோ வி ஷுட் இன்ஸ்டால் த ஜாவா. இந்த ஜாவா வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ வி ஷுட் இன்ஸ்டால் த எல்டிஎஸ் வெர்ஷன். ஸோ அது என்ன எல்டிஎஸ் வெர்ஷன் அப்படின்னா ஸோ எல்டிஎஸ் இன் த சென்ஸ் வி கால் இட் அஸ் அன் லாங் டேர்ம் சர்வீஸ். அதாவது கரண்டா மார்க்கெட்ல எது எல்டிஎஸ் வெர்ஷனோ அதை தான் நம்ம வந்து டவுன்லோட் வந்து நம்ம வந்து பண்ணணும். இப்போ ஜஸ்ட் நீங்க சும்மா வந்து குரோம் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ சர்ச் பார்ல வந்து ஜாவா டவுன்லோட் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த oracle.com தான் ஜாவாவோட அஃபிஷியல் வெப் பேஜ். ஸோ ஜஸ்ட் இந்த லிங்கை வந்து நான் வந்து நோட் பேட்ல வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். சேம் இந்த நோட் பேடை வந்து ஷேர் பண்றேன். ஸோ நீங்க இந்த லிங்கை யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் பேஜுக்கு வந்து நேவிகேட் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ JDK21 is the latest long term support. ஸோ இதான் வந்து LTS வெர்ஷன்.
அதாவது 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து 21, இன்னொன்னு வந்து 17. ஸோ இதுல வந்து நம்ம ஜாவா வெர்ஷன் 21 ஆர் ஜாவா வெர்ஷன் 17 வந்து உங்க சிஸ்டம்ல வந்து நீங்க இன்ஸ்டால் வந்து நீங்க வந்து பண்ணிக்கணும். அப்ப எப்படி இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ லைக் இந்த டவுன்லோட் செக்ஷன், அதாவது இங்க வெர்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடணும். லைக் வந்து ஜாவா 21 இல்ல ஜாவா 17 அப்படின்றத செலக்ட் பண்ணிடணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றோமோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை யூஸ் பண்ணணும். ஸோ pretty much எல்லாருமே விண்டோஸ் தான் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அந்த விண்டோஸை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து H64 இன்ஸ்டாலர் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது என்ன H64 இன்ஸ்டாலர் அப்படின்னா, ஸோ இது வந்து நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 32 பிட்டா 62 பிட்டா அப்படின்றத நம்ம வந்து வெரிஃபை வந்து நம்ம வந்து பண்ணிக்கணும். ஸோ ஜென்ரலா வந்து ஆட்டோமேஷன் வந்து நம்மளுக்கு 64 பிட்ல தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதை நம்ம எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ உங்க சிஸ்டம்ல வந்துட்டு நீங்க அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் அப்படின்றத நீங்க வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த சர்ச் பார்ல இங்க வந்து வியூ அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ சாரி, இதை யூஸ் பண்றதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க லோக்கல் டெஸ்க் சி போயிருங்க. போயிட்டு இந்த திஸ் பிசின்னு இருக்குல்ல, ஸோ அது மேல ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வந்து இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஸ்டமோட டீட்டெயில் வந்து ஒர்க் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டம் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த 64 பிட்டை தான் நம்ம வந்து H64 அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதை 32 பிட் அப்படின்னா H32 நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து H64 தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே வந்து 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ நீங்கள் வந்து 32 பிட் OS வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சேஞ்ச் வந்து நீங்கள் வந்து பண்ணிடணும். தென் இந்த ஆட்டோமேஷன் வந்து நம்மளுக்கு வந்து விண்டோஸ் 8 அண்ட் அபோவில் தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ எய்தர் வந்து நீங்கள் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எய்தர் விண்டோஸ் 8 ஆர் விண்டோஸ் 10 ஆர் விண்டோஸ் 11 வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ விண்டோஸ் 7ல் வந்து நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. அப்போது நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக் ஷியூர் லைக் நம்ம வந்து 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வச்சுருக்கோமா, இந்த நம்மளோட ஓஎஸ் வந்து விண்டோஸ் 8 அண்ட் அபோவ் தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ இது எல்லாம் ஓகே அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இந்த H64 இன்ஸ்டாலர் பக்கத்தில் ஒரு லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா .exe நம்மளுக்கு வந்து முடியுது. ஸோ எப்பயுமே நம்மளுக்கு வந்து .exeன்னு முடிஞ்சு அப்படின்னா ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன். ஓகே, விச் மீன்ஸ் அதை வந்து நம்ம வந்து விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து .apk வந்து நம்ம வந்து ஆண்ட்ராய்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோமோ, ஸோ நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற நம்ம மொபைல் ஆப் எல்லாமே வந்துட்டு .apk வெர்ஷனாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டு ஆப். இதே விண்டோஸோட ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா .exe நம்மளுக்கு வந்து எண்ட் ஆகும். ஸோ இந்த .exe எண்ட் ஆகிற அந்த ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டவுன்லோடு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது டவுன்லோடு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ pretty much எல்லாருக்குமே வந்து இன்ஸ்டால் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியும் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ லைக் வெரி pretty சிம்பிள். ஸோ நீங்கள் வந்து எந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணாலும் ஸோ லைக் அந்த பர்டிகுலர் exe ஃபைலை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கும் விச் வி கால் இட் அஸ் அன் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இந்த ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் பாப்அப் வந்து உங்களுக்கு வரும். அதில் வந்து எஸ் அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் விண்டோ வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணாலும் ஸோ உள்ளபடி இன்ஸ்டால் பண்ணுங்க. அதாவது எதையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணவான்னு கேட்குது. ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்காண்டி நான் எஸ்ன்றதை கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து ரீஇன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ உங்கள் சிஸ்டமில் லைக் நீங்கள் இன்ஸ்டால்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் இதுதான் உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட் வரும். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் விண்டோ வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துருங்க. பை டிஃபால்ட் என்ன இருக்கோ அந்த செட்டிங்ஸை வச்சு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலும் என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அதை வச்சே ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்துடணும். வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாவா வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இது இன்ஸ்டால் ஆயிருச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து பாப்புலேட் ஆகும் லைக் ஜாவா 64 பிட் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் அப்படின்றத. இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் அகெயின் வந்து இந்த லோக்கல் டெஸ்க் சி போயிட்டு உங்கள் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போயிட்டு அந்த ஜாவா அப்படின்ற அந்த ஃபோல்டருக்குள்ள
நீங்க இன்ஸ்டால் பண்ணது இங்க அப்டேட் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணி நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என் சிஸ்டம்ல 2 ஜாவா வெர்ஷன் வச்சிருக்கேன். ஸோ இட் இஸ் அப் டு அவர் சாய்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து தேவைப்பட்டா மல்டிபிள் ஜாவா வெர்ஷன் கூட நம்ம வந்து இன்ஸ்டால் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம எதுக்காண்டி ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து ஒரு கோடிங் வந்து பண்ண போறோம். அப்போ ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ல வந்து நம்மளுக்கு வந்து கோடிங் வந்து கண்டிப்பா பண்ணணும். அந்த கோடிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹெல்ப் தேவை. நம்ம யூஸ் பண்ண போற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஜாவா. அதனால நம்ம வந்து ஜாவாவை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். இப்போ ஜாவா இருக்கு. இப்போ நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணோன்னே அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கோடிங்கை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ கோடிங்கை வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நோட்ஸை வந்து நான் வந்து நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ்குள்ளே டைப் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களை வந்து நான் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் போட சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் சிஸ்டமில் வந்து ஒரு பவர் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணி ப்ரெசன்டேஷன் போடுவீங்க. உங்களை நான் ஒரு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஸோ அதுக்குள்ளே வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கிரியேட் வந்து நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ வேர்டு நம்ம டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணால் எப்படி வேர்டை ஓப்பன் பண்ணுறோம், ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணோம்னா பவர் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம், இல்லை சும்மா வந்து டைப் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதுக்கு நோட் பேடை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம வந்து கோடிங் வந்து பண்ணணும் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஐடிஇன்னு அப்படின்னு ஒன்று தேவைப்படும். ஸோ ஐடிஇனா என்ன அப்படின்னா வி கால் இட் அஸ் அன் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்ற ஒன்று தேவை. அது இருந்தால் தான் நம்ம வந்து கோடிங் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இங்கே அதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஐடி வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற ஐடி பேர் என்ன அப்படின்னா ஸோ இன்டெலிஜே. ஓகே, ஸோ இன்டெலிஜே அப்படின்னு ஒரு ஐடி இருக்கு. அதை தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காண்டி இந்த ஐடி அப்படின்னா நம்ம கோடிங் வந்து பண்ணணும். ஸோ லைக் அந்த கோடிங் பண்ணுறதுக்காண்டி அந்த ஐடியை வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அப்போ அகெயின் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து கூகுள் போயிட்டு ஸோ ஒரு நியூ டேப்பை ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இன்டெலிஜே லைக் டவுன்லோட் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சர்ச் வந்து பண்ணலாம். ஸோ சர்ச் பண்ணோம் அப்படின்னா இதோட அஃபிஷியல் வெப்பேஜ் வந்து போகும். ஸோ இந்த jetbeans.com இதுதான் வந்து அதோட அஃபிஷியல் வெப்பேஜ். அப்போ இதை வந்து ஜஸ்ட் வந்து அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணி இங்கே நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ போஸ் தட் லைக் அட் எண்ட் ஆஃப் த செஷன் நீங்கள் அந்த நோட் பேட் ஆக்சஸ் பண்ணி லைக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த லிங்க் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சூஸ் பண்ணணும். விண்டோஸா மேக்கா லினக்ஸா அப்படின்றத. இப்போ விண்டோஸ் அப்படின்னா நம்ம வந்து விண்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ நம்ம இங்கே வந்து வெர்ஷன் பாருங்க இதோட பேர் என்னன்னு. ஸோ இன்டெலிஜே ஐடியா அல்டிமேட்னு இருக்கு. இது வந்து ஒரு பெய்டு வெர்ஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ 30 day ட்ரையல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த பெய்டு வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக கொஞ்சம் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்டெலிஜே ஐடியா கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கம்யூனிட்டி எடிஷன் தான் நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லைக் நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டிய வெர்ஷன் என்ன அப்படின்னா இன்டெலிஜே ஐடியா கம்யூனிட்டி எடிஷன். ஸோ லைக் இந்த கம்யூனிட்டி எடிஷன் கீழே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா .execன்னு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னதா. ஸோ EXE இன் த சென்ஸ் which is nothing but is an Windows application. ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு EXE ஃபைல் வந்து இங்கே வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி தான் ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரை கொடுத்து எதையுமே சேஞ்ச் பண்ணாமல் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இது கரெக்டாக தான் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்கு ஸோ உங்கள் சிஸ்டமில் இந்த சர்ச் பாரில் இன்டெலிஜே அப்படின்றத சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஐஜே அப்படின்ற அந்த லோகோ வந்து அப்பியர் ஆகும். ஸோ இன்டெலிஜே ஐடியா கம்யூனிட்டி எடிஷன். ஸோ என் சிஸ்டமில் வந்து லைக் ஓல்டு வெர்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அப் டு டேட் என்ன வெர்ஷன் இருக்கோ அந்த வெர்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். அப்போ இந்த ஐடின்றது நம்ம எதுக்காண்டி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒரு கோடிங் வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்காண்டி ஸோ அந்த ஐடியை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்டெலிஜே ஐடியை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம நாளை கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ ஜஸ்ட் இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் ஜாவா அஸ் வெல் அஸ் லைக் இன்டெலிஜே வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து கோடிங் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த கோடிங் மூலமாக நம்ம வந்து லைக் ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து வெரிஃபை வந்து பண்ண போகிறோம். என்ன அப்ளிகேஷனை வந்து வெரிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் வெப் அப்ளிகேஷனை நம்ம வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ வெப் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னா ஸோ இப்போ நம்ம வந்து
வெப் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுற எல்லாமே வந்து வெப் அப்ளிகேஷன். ஸோ வெப் ப்ரௌசர் இந்த சென்ஸ் நம்ம நம்ம சிஸ்டமில் இருக்க லைக் இந்த குரோம், இந்த எட்ஜ், இல்லை ஃபயர்ஃபாக்ஸ், இல்லை சஃபாரி, ஸோ இல்லை ஒப்பிரா, இது எல்லாமே நம்ம வந்து வெப் ப்ரௌசர்னு சொல்லுவோம். இந்த வெப் ப்ரௌசருக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணுற எல்லாமே வந்துட்டு வெப் பேஜ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து ஹெச்டிஎஃப்சி நெட் பேங்கிங் வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு வெப் பேஜ். இல்லை நான் வந்து அமேசான் பிரைம் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் மூவி பார்க்குறதுக்காண்டி அப்படின்னா ஸோ அப்போ பிரைம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெப் பேஜ். அப்போது நம்ம அந்த பர்டிகுலர் வெப் பேஜுக்கு போய் தான் நம்மளுக்கு தேவைப்படுறத வந்து நம்ம வந்து வெரிஃபை வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்போது இங்கே நம்ம ஆக்சஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா we are accessing the web application. பட் ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ஃபார்மாக இருக்கலாம். மல்டிபிள் ஃபார்ம் இந்த சென்ஸ் இப்போ இந்த பிரைம் வீடியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெப்லையும் ஆக்சஸ் பண்ணலாம். தென் நம்மளுக்கு வந்து லைக் வந்து மொபைல் ஆப்பாகவும் நம்ம வந்து ஆக்சஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ மொபைல் ஆப் இந்த சென்ஸ் நம்ம பிளே ஸ்டோர் ஆர் மேக் ஸ்டோர்ல இருந்து நம்ம வந்து இந்த பிரைமை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாகவும் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ டெஸ்க்டாப் இந்த சென்ஸ் இப்போ என்னோட சிஸ்டமில் நான் வந்து பிரைம் ஃபார் விண்டோஸ் வச்சிருக்கேன். இப்போ இந்த சர்ச் பாரில் வந்து நான் வந்து பிரைம் சர்ச் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் வீடியோ ஃபார் விண்டோஸ் அப்படின்றது அப்பியர் ஆகுது. அப்போது an application can be available in various forms. So either it can be of an web application, it can be of an mobile application, or it can be of an desktop application. So நம்ம ட்ரைனிங்ல நம்ம இந்த வெப் அப்ளிகேஷனோட ஆட்டோமேஷன் தான் நம்ம என் டு என் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் யூ லேர்ன் திஸ் வெப் அப்ளிகேஷன் ஆட்டோமேஷன் ஸோ தென் நீங்கள் வந்து ஈஸியாக வந்துட்டு இந்த மொபைல் அப்ளிகேஷன் ஆட்டோமேஷனை வந்து நீங்கள் வந்து லேர்ன் வந்து நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கோர்ஸில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறது லைக் இந்த வெப் அப்ளிகேஷன் தான். அப்போது இந்த வெப் அப்ளிகேஷனை ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு டூலோட ஹெல்ப் தேவை. ஸோ அந்த டூல் பேர் தான் லைக் செலினியம். ஸோ லைக் நம்ம இந்த செலினியம்ன்ற டூலை வச்சு நம்ம அந்த வெப் அப்ளிகேஷனை வந்து ஆட்டோமேட் பண்ண போகிறோம். இதே வந்து மொபைல் அப்ளிகேஷனை வந்து ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஏபிஎம் அப்படின்ற டூல் வந்து தேவைப்படும். இதே டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு யூஎஃப்டி அப்படின்ற டூல் வந்து தேவைப்படும். அப்போ நம்ம கோர்ஸில் நம்ம டீட்டெயிலாக ஸோ இந்த செலினியம் வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அது செலினியம் யூஸ் பண்ணி நம்ம வெப் அப்ளிகேஷனை எப்படி வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் இந்த செலினியம் கூட நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கால்ட் அஸ் அண்ட் ஜாவாவை வந்து நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். தென் நம்மளுக்கு வந்து ரியல் டைமில் கோடிங் எல்லாமே ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற ஒன்றுக்குள்ள வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்குன்ற வேர்டு வந்து உங்களுக்கு வந்து நியூவாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நான் டீட்டெயிலாக வந்து அப்கமிங் செஷனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள ஸோ செலினியம் ப்ளஸ் ஜாவா வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். அண்ட் என்ன ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம் அப்படின்னா லைக் கைண்ட் ஆஃப் அன் குக்கும்பர் பிடிடி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத வச்சு நம்ம ஆட்டோமேஷன் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஏன் செலினியம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷனோட இன்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு செலினியம் மூலமாக மட்டும்தான் நம்ம வந்து பண்ண முடியும். இதே மொபைல் அப்ளிகேஷன்லாம் ஏபிஎம், டெஸ்க்டாப்பாக இருந்தால் நம்மளுக்கு வந்து யூஎஃப்டி. ஸோ செலினியம்னா என்ன, ஏன் ஸ்பெசிஃபிக்காக செலினியம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம நாளைக்கு செஷனில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ as part of our training we are going to learn the வெப் அப்ளிகேஷன் ஆட்டோமேஷன். அப்போ இந்த வெப் அப்ளிகேஷனை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 40 ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ நம்ம வந்து டெய்லி வந்து 1 ஹவர் வந்து கனெக்ட் பண்ணி ஸோ கரெக்டாக வந்து ஒரு 40 டேஸில் வந்து நான் முடிக்கணும் அப்படின்றத வந்து நான் வந்து பிளான் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ லைக் இனிஷியலாக வந்து என்னோட ப்ரீவியஸ் பேட்சஸ் எல்லாமே ஜஸ்ட் வந்து 30 மினிட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி எடுத்தால் வந்து டியூரேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக போகுது. ஸோ அதனால நான் ஜஸ்ட்டு டெய்லி வந்து ஸ்ட்ரிக்ட்லி நான் வந்து 1 ஹவர் வந்து கிளாஸ் நடத்தி ஸோ 40 ஹவர்ஸில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ இந்த 40 ஹவர்ஸ் ட்ரைனிங் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி கைண்ட் ஆஃப் அன் இன்டகிரேட்டட் லேர்னிங். ஸோ அது என்ன இன்டகிரேட்டட் லேர்னிங் அப்படின்னா இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு ரியல் டைமில் எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச் என்ன அப்படின்னா ஸோ எல்லாருக்குமே வந்து ஜாவா தெரியும். பட் அந்த ஜாவாவை எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ லைக் நம்ம வந்து எதையுமே வந்து தனியாக வந்து படிக்க போகிறது கிடையாது. இப்போது நம்ம வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறோம். ஒரு ஆட்டோமேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஜாவாவோட ஹெல்ப் தேவை அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு ஜாவாவோட கான்செப்டை நடத்தி அதை எப்படி வந்து இன்டகிரேட் வந்து பண்ணுறது அப்படின்றத வந்து நான் வந்து டீச் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ எப்போ எது தேவையோ
ஸோ அப்போ மட்டும் அதை படித்து அதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து லைவாக வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ எதுக்காண்டி அப்படின்னா அப்போ தான் ஒரு ரியல் டைமில் எதை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோடிங் நாலேஜ் இருக்கும், பட் அந்த கோடிங் நாலேஜை வந்து எஃபெக்டிவாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டில் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண தெரியாது. ஸோ அதனால நம்ம வந்து we are going to do the integrated learning. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஃப்ரேம் ஒர்க் நம்ம இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து படிக்க போகிறோம். அதாவது நம்மளுக்கு GitHub அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ லைக் இது வந்து ரெபாசிட்டரின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. தென் நம்மளுக்கு வந்து CI/CD ஒரு கான்செப்ட் வந்து படிப்போம். அதாவது ஸோ ஜென்கின்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து படிக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா ஸோ இன் ரியல் டைம் வே. ஓகே, ஸோ ஒரு ரியல் டைம்ல ஒரு ப்ராஜெக்ட்ல ஸோ என்ன ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ ஸோ அதே ஸ்ட்ரக்சர் அதே பேட்டர்னில் தான் நம்ம வந்து ஸ்கிரிப்டிங் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே வந்து ஸ்டெப் ஆன் ஆனதுக்கப்புறம் சிமிலர் ஸ்ட்ரக்சர் இருக்கனால ஸோ நீங்கள் ஆட்டோமேஷனை வந்து ஈஸியாக வந்துட்டு லைக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லைக் உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸையும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஸோ அதனால் டெய்லி பேசிஸில் கிளாஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.